ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இன்று இரவு தூங்கும் முன் இந்த மந்திரத்தை 6 முறை சொல். உனக்கான நாளை நல்லதொரு திருப்பம் கிடைக்கும். பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே. உனக்கான பாதுகாப்பில் என் செல்ல பிள்ளைக்கு நான் துணையாக இருக்கிறேன். உன் நினைவிலும் நான், உன் நித்திரையிலும் நான், உன் கற்பனையிலும் நான், உன் கனவிலும் நான். அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு ஏன் செல்லமே கலக்கம்? இன்று நீ தூங்கும்போது என்னையே நினைத்துக்கொள். இன்று தூங்கும்போது முருகா முருகா என்று நீ என்னை நினைத்துக்கொள். என் நாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக உறங்கச் செல். எப்போதும் தூங்குவதற்கு முன் நாளைய விடியல் நல்விடியலாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நினைத்துக்கொள். பிரச்சனையை எப்படி சமாளிக்கப் போகிறோம், எப்படி எதை செயல்படுத்துவது, இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது, அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது, இது நடக்குமா, அது நடந்து விடுமா, அப்படி இப்படி என்று உனக்கு குழப்பமே இல்லாமல் தெளிவான மனதுடன் நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கட்டும், என்னை என் முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு தூங்கு. கண்மூடி என்னை மனதார ஒரு நொடி நினைத்துவிட்டு தூங்கு. நீ எங்கே இருந்தாலும் உன்னிடத்தில் நான் இருப்பேன். உன்னுடைய வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். அதற்கான அறிகுறியை நீயே அறிந்து கொள்வாய். உன்னை நேரில் சந்தித்து நல்லதொரு ஆசையும் கொடுப்பேன். பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. உன் கனவில் இந்த முருகப்பெருமான் ஒளியாய் வந்தாவது காட்சியளிப்பேன். உன் கர்ம வினைகள் கழியப் போகின்றன. உன் வெற்றி என்ற மகிழ்ச்சி பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி நடப்பதெல்லாம் சந்தோஷமாகவும் நல்லதாகவும் நடக்கும். பிறகு உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், கொண்டாட்டம், கும்மாளம், பரவசம், வெற்றி, பரிமாற்றம், நல்லதொரு கண்ணோட்டம், நல்லதொரு சிந்தனை, நல்லதொரு எண்ணங்கள், ஈகை, இரக்கம் என உன்னிடம் உனக்குள்ளேயே வரத் தொடங்கிவிடும். பிறகு பார், நான் உன்னை படிப்படியாக வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையின் உயரத்திற்கே கூட்டிச் செல்வேன். இனி நடக்கப் போகும் உன் ஆனந்தமான வாழ்க்கையை மட்டும் பார். இன்னும் தீவிரமாக என் மீது பக்தி பாசத்துடன் பழகுவாய். என் செல்லமே, உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்ல முறையில் செய்து தருவேன். அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் என் செல்ல பிள்ளைக்கு துணையாக நான் இருப்பேன். நீ தேடி செல்வதை விட தேடி வருவோர் மீது மிகவும் அன்பு செலுத்து. ஆனால் எதிலும் எச்சரிக்கையாக மட்டும் இரு. ஏனென்றால் இது ஒரு மாயையான உலகம். எல்லா விதமான மனிதர்களும் கலந்துதான் இருப்பார்கள். எப்போதும் எதிலும் தேவையை மட்டும் எடுத்துக்கொள். தேவையில்லாததை விட்டுவிடு. நீ வாழப் பிறந்தவன், ஆளப் பிறந்தவன், சாதிக்க பிறந்தவன், சாதனை படைக்க பிறந்தவன். உன் செயலில் நம்பிக்கையுடன் செயல்படு. உன் செயல்களில் இந்த முருகப்பெருமான் உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவேன். கவலைப்படாதே. நீ என் மீது நம்பிக்கை நிறைய வைத்துள்ளாய். உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேனா? நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன். நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிந்து உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள், அவமானங்கள் எல்லாமே தூள் தூளாக மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்தப் போகிறேன். நீ பல இடத்தில் அவமானப்பட்டிருந்தாய். அது நன்றாகவே எனக்கு தெரியும். அதை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். உன் கூடவே இருந்து உன் கூடவே நன்றாக பழகிவிட்டு உன்னை ஏமாற்றுகிறார்களும் என்றும் எனக்கு தெரியும். அந்த சமயத்தில் நீ உயிரை விடவும் நினைக்கிறாய். வேண்டாம் என் செல்லவே. அந்த தவறான எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி வீசி எரிந்து விடு. இந்த முருகப்பெருமானின் பிள்ளைகள் கோழைகளாக இருக்கலாமா? யோசித்துப்பார். என்னை நினைத்தால் அந்த நினைத்த தருணத்தில் உனக்கு தைரியம் வரணும். வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என்ற வீரம் பிறக்க வேண்டும். எப்போதும் துணிச்சலோடும் தைரியத்தோடு இருக்கணும் என் செல்லமே. ஆகவே உனக்குள் இருக்கும் முடிவை நீ யோசித்து செய். அதற்கு துணையாக இந்த முருகப்பெருமான் நான் உதவி புரிவேன். அதற்கு மாறாக வேறு யாரிடமும் கெஞ்சி நிற்க வேண்டாம். உன்னால் முடிந்ததை செய்.
நடக்கும், நன்றாக நடக்கும். நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கிச் செல். அதை அடைய இந்த முருகப்பெருமான் துணையாக இருப்பேன். பல ஆண்டுகள் நீ உன்னுள் புழங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நாளை நல்லதொரு முடிவு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுக்கள் துவங்கும். மங்களகரமான பலன், நல்ல நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்க துவங்கும். ஏன், தடைப்பட்ட காரியத்திற்கு நல்லதொரு விடை கிடைக்கும். ஆம் செல்லமே, குழப்பமாக இருந்த உன் மனது தெளிவு வரும் என் செல்லமே. முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நல்லதொரு பதிலையும் நல்லதொரு அருளையும் நான் நிச்சயமாக பரிசாக தருவேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆம், உன்னை கஷ்டப்படுத்தியவர்களே உன்னை தேடி வருவார்கள். ஏன், எதிர்பாராத நல்ல உறவுகளும் கிடைக்கும். என் செல்ல பிள்ளைக்கு நாளை உனக்கு அருமையான விடியல், அற்புதமான நிகழ்வு, பல அதிசயமான செய்திகள். ஏன், மனதை குளிரும் செய்தி. வேலை கிடைக்க உத்தரவு, அதுவும் அரசாங்க வேலை கிடைக்க உத்தரவு நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை செல்வங்களே இல்லாத உன் வீட்டில் இல்லத்தில் இனி குழந்தைகள் துள்ளி விளையாடப் போகும் தருணத்தை நீ பெற்றுவிடப் போகிறாய் நிச்சயமாக. அதற்கு இந்த முருகப்பெருமான் நல்லதொரு ஆசீர்வாதத்தை உனக்கு அளித்து விட்டு மனதைரியத்தோடு இரு. நிச்சயமாக எல்லாமே நல்ல விதமாகத்தான் முடியும். உனக்கு பல இடங்களில் இருந்து பண கஷ்டத்தை நீக்க பணத்தை அள்ளித்தரப்போகிறேன். பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. உனக்கு கடன் கொடுத்தவர்களே நீண்ட நாள் ஆகியும் அது வரவில்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். அந்த கடன் நீ கொடுத்தவர்களிடமிருந்து அதுவா தானாகவே உன்னிடம் வந்து அவர்களே உன்னிடத்தில் நாளை காலை வந்து கொடுத்து விடுவார்கள். கவலைப்படாதே. திருமண பேச்சு, நல்ல உறவு, நல்ல வருகை என ஒவ்வொன்றும் நல்லதாகத்தான் நடக்கும். கவலைப்படாதே. ஆம் செல்லமே, நீ இன்று இரவு தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை ஒரு 6 முறை சொல். நாளை நல்லதொரு திருப்பம் கிடைக்கும். அது என்ன மந்திரம் தெரியுமா? இலகுவான மந்திரம்தான். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என்று இந்த மந்திரத்தை ஒரு 6 முறை சொல். நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நல்ல விதமாக நடக்கும். நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியும். நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.